கவனி, என் குரல் எவ்வளவு பலவீனமாக ஒலித்தாலும் நான் பேசியே ஆக வேண்டும். கவிஞர் இன்குலா. இந்த வாய்ப்பிற்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு எனது முதற்க நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். சாதி மத பேதமற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட போராடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். சாதி மத பேதமற்ற சமுதாயம் மட்டுமல்ல, பாலின பேதமற்ற சமுதாயத்தையும் உருவாக்கிட வேண்டும். அதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் என்னை போன்ற திருநங்கை தோழர்களுக்கும் இந்த மேடையை பகிர்ந்தளித்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது கவிதைகளை வாசிக்க இருக்கிறேன். உங்களால் கட்டமைக்கப்பட்ட ஏதோ ஒரு சாதியில் தானே நானும் பிறந்திருப்பேன். உங்களால் கட்டமைக்கப்பட்ட ஏதோ ஒரு மதத்தில் தானே நானும் பிறந்திருப்பேன். பிறகு ஏன் உங்கள் சாதியில் பிறந்தவள் என்றும் உங்கள் மதத்தை சார்ந்தவள் என்றும் என் பிணத்தின் மீது நீங்கள் அரசியல் செய்வதே இல்லை? பிறகு ஏன் உங்கள் சாதியில் பிறந்தவள் என்றும் உங்கள் மதத்தை சார்ந்தவள் என்றும் என் பிணத்தின் மீது நீங்கள் அரசியல் செய்வதே இல்லை? அப்படியேனும் எனக்கான நீதி கிடைக்கும் அல்லவா? நீதியை விடுங்கள். இப்படி ஒருத்தி கொல்லப்பட்ட செய்தி ஏனும் வெளியுலகிற்கு தெரிய வரும் அல்லவா? என் சாவிற்கு நியாயம் கேட்பதால் உங்கள் சட்டை பையோ வாக்கு வங்கியோ நிறைய போவதில்லை. என் சாவிற்கு நியாயம் கேட்பதால் உங்கள் சட்டை பையோ வாக்கு வங்கியோ நிறைய போவதில்லை. ஆனால் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் புறக்கணிப்பை மட்டுமே பரிசளித்து திருநர் மீதான வெறுப்புகளால் காப்பு காய்த்து போன உங்கள் இதயத்திடம் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் புறக்கணிப்பை மட்டுமே பரிசளித்து காப்பு காய்த்து போன உங்கள் இதயத்திடம் என் பிணம் எதிர்பார்க்கும் ஓர் இறுதி இரங்கல் இது. ஆணாதிக்க தீண்டாமையினால் இல்லை இல்லை பாலாதிக்க தீண்டாமையினால் இதுவரையில் நீங்கள் இழைத்த அநீதிக்கு இழப்பீடாக என் பிணத்தின் மீது நீங்கள் செய்யும் அரசியல் பேசுபொருளாகி பலரின் கள்ள மௌனங்களை களைக்கட்டும். அதுவே எனக்கான இறுதி அஞ்சலியாகவும் பிறந்தகத்து கோடி துணியாகவும் ஆகட்டும். செய்யுங்கள். உங்களால் கொலைகளப்பட்ட திருநங்கையின் பிணத்தின் மீது அரசியல் செய்யுங்கள். செய்வீர்களா? பெண் ஆண் என்ற இருமையின் எப்புறவடிவத்திலும் என்னை பொறித்துக் கொள்ளாது நான் இவளாகி யார் முன்பெல்லாம் நின்றேனோ அவர்களில் எவர் குரலெல்லாம் அக்கா, அம்மா, தோழி என்று என்னை விழித்ததோ அதைவிடவா குழலும் யாழும் இனிதென தோன்றும்? கூத்தாண்டவர் கோவிலில் கட்டிக்கொண்ட தாலியுடன் கடவுளையே கணவனாக வாய்க்கப் பெற்றவர்கள் நாம் என்று சிலாகிக்கிறாள் தோழி. கடவுளே என்றாலும் மறுநாளை கைவிட்டு செல்ல திருநங்கை என்ற ஒற்றை காரணம் போதாதா? இதில் ஆடவனாகினும் அரவானாகினும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். பாலாதிக்க முட்களால் நித்தம் குத்தும் நீங்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது என்னவோ ஒரு ரோசா பூவின் மென்மையை. எனக்கான எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு ஆசிர்வதிக்க கோருகிறார்கள். நானோ இழைக்கப்பட்ட அநீதி மறந்து நல்லாயிரு சாமி என வாழ்த்தி நகர்கிறேன் சன்மானமாய் சில சில்லறைகளோடு. நீண்டு கொண்டிருக்கும் என் கைகளில் நீங்கள் தர தாமதிப்பது சில்லறைகளை மட்டுமல்ல, என் வாழ்வின் விலை மதிப்பற்ற பலவற்றையும் தான். கேலி கிண்டல்களால் என் கல்வியை காவு வாங்கியவர்கள் கேட்கிறார்கள், நீ ஏன் இன்னும் போலீஸ் ஆகல? உங்க ஆளுங்களாம் எப்படி சாதிக்கிறாங்க தெரியுமா? கேலி கிண்டல்களால் என் கல்வியை காவு வாங்கியவர்கள் கேட்கிறார்கள். உங்கள் பரிதாபத்தில் விளைந்த அன்பை எனக்கு விருந்தாக்காதீர்கள்.
முடியுமெனில் தெருவோரத்து நாய்கட்கு 4 ரொட்டி துண்டுகளை பரிசலியுங்கள். அதுவே நான் வாழாட்டும், நான் அல்ல. வீட்டை விட்டு விரட்டப்பட்டவரிடம் ஆசிகளை கோருகிறார்கள் மழை புகுவிழா ஒன்றில். காதலும் மணவாழ்வும் கனவாகி போனவரிடம் ஆசிகளை கோருகிறார்கள் புதுமண தம்பதியர். வேலை தர முன்வராத முதலாளிகள் ஆசிகளை கோருகிறார்கள் வியாபாரம் செழிக்க. எல்லலுக்கு அஞ்சி கல்வியை கைவிட்டவரிடம் ஆசிகளை கோருகிறார்கள் தேர்வெழுத செல்லும் மாணவர்கள். ஆண் பிள்ளை பிறக்க வேண்டி ஆசிகளை கோருகிறாள் நிறைமாத கர்ப்பிணி. ஆணோ பெண்ணோ எதுவாகினும் தன்னை போல் பிறக்க வேண்டாம் என, ஆணோ பெண்ணோ எதுவாகினும் தன்னை போல் பிறக்க வேண்டாம் என இறைவனிடம் முறையிட்டு செல்கிறார் திருநங்கையொருத்தி. இறுதி கவிதையாக வழக்கறிஞர் ஹேமாவதி எழுதிய சரி தவறு யார் முடிவு செய்வது என்ற புத்தகத்தில் வாழ்த்துறையில் நான் எழுதிய சில வரிகளை வாசித்து எனது கவிதை வாசிப்பை முடித்துக் கொள்கிறேன். இதோ அந்த கவிதை. எது மாற்றம், எது மாற்றம்? என் தோழி ஒரு திருநங்கை, என்னுடன் பணியாற்றும் நபர் ஒரு திருநங்கை, என் வகுப்பறையின் சக மாணவிகளில் ஒருவர் திருநங்கை, என் உறவினர் ஒருவர் திருநங்கை, என் பக்கத்து வீட்டார் ஒருவர் திருநங்கை, என் உடன் பிறந்தோரில் ஒருவர் திருநங்கை என்று ஏற்றுக்கொள்வதல்ல மாற்றம். என் குழந்தையும் ஒரு திருநங்கை என்று உள்ளன்போடு ஏற்கும் மாற்றமே உண்மையான மாற்றம் என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.